கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யார் வரா? சியாமலா தேவி அம்மன் கோயில் எங்கே இருக்கா? எங்கே இருக்கு? அந்த அம்மா கோயிலை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு போகணும். எக்காலம்மன் கோயிலும் இருக்குது. கால் வந்துட்டாங்க. எக்காலம்மன் கோயிலும் சியாமலா கோயிலும். வாமா, உன் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வைகாசி 29ஆம் தேதிக்கு உட்பட 2 ஜாதகம் நல்ல ஜாதகம் வரும். அதில் ஒரு ஜாதகத்தை உன் குடும்பத்துக்கு வரணும் ஆக்கி தந்துருந்தேன். ஆனால் உன் பிள்ளை அதுக்கு சம்மதிக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு மீறி யாரையும் கூட்டு வந்து வச்சுருவாரோ அப்படிங்கிற பயமும் வரும். அந்த நிலைகள் மாற வைகாசி 29 வரை டைம். பொறுமையாயிரு. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி மீண்டும் என்னை வந்து பார். கால் வந்துட்டு வரலாம். என்ன குழப்பம்? ஒன்றும் இல்லை. கருமசாமிக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கி பார்த்தா சுளமரசாமி இருப்பார். அதானே? மாற்றி தரேன், போ, நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வாக்கா. திருநெல்வேலி எங்கே இருக்கிய? 1 2 3 மாட்டு வண்டி மாரியம்மா. பழைய காலத்து மாட்டு வண்டி கிடக்கு. மாரியம்மன் கோயில் இருக்குது. இருக்கோ? கால் வந்துட்டு வா. ஞான பெருந்தகையே வருக. சும்மா சரளமாக பேசி வாங்கிட்ட ரூபாயை மடக்கிட்டாங்களே, உண்மையா? அந்த படத்தை வாங்கி தந்தா போதுமா? போலீஸுக்கு புகார் கொடுத்தியா? பக்கத்தில் வா. செஞ்சது உன் குற்றம் தானே? இந்தா அடுத்த வாரம் வரும்பொழுது அவன் போட்டாவை கொண்டு வா. உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன். பற்றி விட்டு கவலைப்படாமல் இரு. ஓகே. அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுமிடம். என்னாச்சு? நம்ம கட்சியா? உட்காருங்க. கூசாமல் உட்காரணும். கரெக்டாக வந்து உட்காரணும். பக்கத்தில் வரலாம். என்னப்பா மாலை? அப்படியா? நான் ஒன்று வச்சுப்பேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே என்ன கருப்பசாமி இருக்காரா அந்த எல்லையில்? அந்த கருப்பசாமியை பார்த்தேன். ஆனால் உங்கள் ஊர் எல்லையை தாண்டி மெயின் ரோட்டுக்கு வலதுபுறத்தில் இருக்கார். சரிண்ணா? ஆமாம். இப்போ 2.25 ஆண்டுகளாக ஜாதகத்தில் போய் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கிரகங்கள் சீரில்லாமல் குடும்பத்தில் மன வருத்தமும் ஒற்றுமை குறைவுகளும் பண நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். என்னப்பா? அதனால் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது சரியா அல்லது தனிப்பட்ட முறையில் போவது சரியா அப்படிங்கிற வேதனைகள், குடும்ப நிலைகளில் பிரிவான உணர்ச்சிகள், இவைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கோடாங்கிக்காரங்கிட்ட போய் கேட்டால் மீசையை முறுக்கிட்டு டண்டங்குன்னு அடித்து ஏதும் மந்திரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிறத கேட்டேன். அப்படி ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி சொல்லி மந்திரம் நடந்திருக்கு, அவன் செஞ்சுருப்பான், இவன் செஞ்சுருப்பான் அப்படின்னு நினச்சி வீணாக ஒருத்தன் மீது பழி சுமத்துனா அந்த பாவத்திலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? வெளியேற முடியாது. இதெல்லாம் இயற்கையான நிலைகளில் மனிதனுக்கு ஏற்பட்ட கிரக நிலைகளில் ஏற்பட்டது தான். அதை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை மெய்யாக வாழ வைப்போம். வேறு உனக்கு என்னடா வேணும்? சீராக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. 3 முறை என்னைய பார்க்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கல்யாணம் முடிச்சிட்டியா தம்பி? எங்கே இருக்கு அம்மா? ஏன் இருக்கு அப்படி? என்ன பிரச்சனை? உட்காருண்ணே, உட்காரு. என்ன உட்காரு? என்ன உட்காருண்ணே, உட்காரு.
இன்னைக்கு ஐயா முகம் ரொம்ப சாந்தமாக இருக்குது. ஆனால் இவனுடைய முன்கோபத்தினுடைய தன்மை இவன் குடும்ப ஒற்றுமையை குறைக்கும். புரியுதா? இவனை சிந்திக்கிறதுக்கு தயார். ஆனால் குணபோகங்களையும் இருக்கிற செல்வங்களையும் அளவு போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மனநிலைகளை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து வாழ வைக்க வெற்றி உண்டு. உன் வாழ்க்கையிலையும் பிரிவு இல்லாமல் காப்பாற்றுறேன், ஜெயிச்சு தரேன். வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் வந்து சேர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. அதே சிவகங்கை எல்லை மறதின் குறையா, மதியின் குறையா, உடல் ஆரோக்கியத்தில் குறையா, என்ன குறைன்னு எனக்கு தெரியணும் ஐயா என் பிள்ளைக்குன்னு கேட்டு வந்திருக்கா அந்த தாய். அப்படி தானே? கால் விட்டுவான். இன்னும் ஒரு தரம் ரொம்ப கோவப்பட்டா அடிச்சு போடுவான். என்ன பக்கத்தில் வா உட்கார். பிறப்பான அம்சத்தில் ஜென்ம பாவங்களின் அடிப்படையில் இவனுடைய மனநிலைகள் நினைத்தபடி வாழ முடியாத குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இல்லற வாழ்க்கையை அமைத்து தன்னுடைய மனதுக்குள் பிரிவும் பிரச்சனையுமாக சுமக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நடக்கும். நிறைய பணங்களை நஷ்டப்படுத்தி வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத வேதனையும் துயரமும் இப்போ இருக்கும். இருக்காடா? ஊர் விட்டு ஊர் போகணுங்கிற சிந்தனையில் மண்டையில் குழப்பம் நடக்கும். அப்படி எங்கேயும் போக வேண்டாம்னு மேலேருந்து கட்டளை. கால் வந்துட்டு வரலாம். மனவேவும் வேற என்ன வேணும்? என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாடா. வெளியூரில் தான் வேலை இருக்குடா, உள்ளூரில் இல்லை. நடத்தி தரேன், 30 நாள் பொறுத்துக்கோ. அதே சிவகங்கை எல்லை சொத்து சம்பந்தமாக மன உறுத்தலுடன் வந்தவர் யார்? என்னப்பா சொத்து? அங்கே சாமி கும்பிட்டு வா முதல்ல. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. நீ வாங்கியிருக்க இடம் உனக்கு முடிவாக இருக்காது. சில பேர்களால் தெளிவடைய முடியாத நேரம். அதனால் இப்போ அதுக்குள்ளே போய் நீ பலனடையக்கூடிய நிலைமையில் தடைகள் இருக்கும். ஏண்டா வாங்கணுங்கிற சிந்தனையில் இப்போ உள்ளம் குழம்பிக்கிட்டு இருப்பேன். அதை நீ இழக்க வேண்டாம், அதை தெளிவாக்கி தரேன். வேறு உனக்கு என்ன செய்து தரணும்? வர வச்சு தரேன், பொறுமையாயிரு. வார வேலைக்கிழமைக்கு ஈவினிங் என்னை பாரு. பற்றி உண்டு. கர்பசாமிக்கு 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 காங்கேயம் கூப்பிடுவாண்டாச்சு. காங்கேயம் வந்துடுறாங்க. காங்கேயம் யாரு? உத்தமன் ராமன் போகின்றான். பக்தர் வழியில காலை நீட்டி யாரும் தட்டிக்கணும் வந்துருவாங்க. காலை உள்ள சமாளங்கள் போட்டு உட்காந்து கால் வந்துட்டு வரலாம். ராமேஸ்வர பொருளெல்லாம் கொண்டு வந்து தரலாம். புண்ணிய தீர்த்தம் உங்கள் வீட்டுக்கா? நல்லா இருக்கும், சந்தோஷம். கால் வந்துட்டு வாங்க. அண்ணன் முதல்ல வந்துட்டார்ல. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளாக தெய்வ தொண்டு செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்த செல்ல மக்கள் நீங்கள்.
அவ்வளோ பெரிய தொண்டுகள் செய்தும் எங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடத்ததுக்கு கர்ம வினைகள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜென்ம பாவத்தை புண்ணியார்த்தமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் உங்களை புண்ணியஸ்தலம் போயிட்டு வர சொன்னேன். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கணும். நம்ம இந்த வைகாசிக்குள்ளே ஒரு நல்ல ஜாதகம் வருது, ஐஸ்வர்யமாக நடத்தி பெருமையாக நடத்தி தந்துடுறேன். ஏற்கனவே வந்திருக்க ஜாதகத்தில் எனக்கு திருப்தி இருக்குது, 79% திருப்தி இருக்குது. அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், ஐஸ்வர்யமாகவும் இருக்கும், முடிச்சிடலாம். நீங்கள் நடத்தக்கூடிய ஆகாரம் என்னது, ஹோட்டலா? ஆகாரம் சாப்பிட்றது 1 2 3 4 5, ஐயையோ, ஒரு 7 மாத காலங்களாக சரியான ஓட்டம் இல்லாமல் மனவேதனையவும் நஷ்டத்தையும் எப்படிடா நடத்துகிறோம், என்னடா செய்யணும் கேள்வி கேட்டுக்கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அங்கே மக்கள் வருவாங்களான்னு கேட்டேன். ஒரு ஜனவசியத்தை உருவாக்கி உன் வியாபாரத்தை பெருக்கித்தாரேன், தொழில் முடக்கம் இல்லாமல் நடத்தித்தாரேன். கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கொடுப்பா, அந்த உண்டியில் இருக்கிற மாலை எடுப்பா, அவனுக்கு பணம் தேவைப்படுது. செல்லத்துறை எங்கே இருக்க? நீங்கள் உட்கார். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கண்ணை முடிக்காப்பா. இந்த மாலையை கடையில் கொண்டு போட்டுக்காப்பா. நிறைந்த வருமானம் வரும், தொழில் ஓங்காரமாக நடக்கும், மங்களகரமான காரியம் பெருகும். இந்த கடைக்கு இது வீட்டுக்கு நடைத்தார். அதே காங்கேயத்து எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தவங்க, உடல்நிலை சம்பந்தமாக உட்காருவான். உட்காருப்பா. அப்படின்னு பிடிக்காண்டா, அவன் நிற்கணும்னாலும் நின்றுக்கிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உட்காருங்க. உங்கள் ஆப்பமடியினுடைய பாவத்தினுடைய அடிப்படையில் இவனுடைய மன இயல்புகள் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டது. செய்வன வைவன கோளாறுன்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாம்னா அதை பொய்ன்னு நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. இது பாவத்தின் அடிப்படையில் மனோநிலை பாதிக்கப்பட்டு வந்த ஒரு ப்ராப்ளம். இந்த விஷயத்தை சீராக்கி உன் பிள்ளையை தெளிவு பண்ணி பேச வச்சு தரேன். ஆனால் இன்னும் 6 முறைகள் என்னையை பார்க்க வரணும். 6ஆவது முறைக்குள்ளே உன் பிள்ளை தெளிவாகிடுவான். கால் வந்துட்டு வரலாம். முதல்ல எல்லாரும் உட்காருங்க. உட்காருமா, உட்காரு. முதல்ல மனசை என் பக்கம் நீங்கள் செலுத்த பழகணும். 1 2 3 பேர் இந்த குடும்பத்தை வந்து வந்திருக்கிய. சேர்ந்தாரை கொல்லி என்பது பாவம், புண்ணியம் செய்தாரை சாரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை கூட கூட்டு வரணும்னு சொன்னால் அவன் நேரம் கூட தெய்வ அனுக்கிரகம் கிடைக்காம போயிடும். இன்னொருத்தனை கூட்டு வந்தால் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதும் மாறும். அதனால் மனிதனை துணையாக கொள்வதை விட இறைவனை துணையாக கொண்டு உங்கள் மனதை எப்பொழுது என் பக்கம் சரணாகதியாக வைத்திருந்தால் உன் பிள்ளை தெளிவாக எழுந்து வருவான், வெற்றியும் அடைவான், ஆனந்தமாக வாய்மொழிவான். பக்கத்தில் வாங்க. இந்த கனியை அவனுக்கு கொடுக்கணும். வெற்றி உண்டு. சர்வசாமிக்கு காங்கேயம் இல்லை. எனக்கு வீடு சம்பந்தமாக தெளிவான ஒரு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். உங்களுக்கு என்ன வீடு? உன் புருஷன் இன்னும் பக்குவப்பட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அதுவரை பொறுமையாக இருங்கள்.
நான் கூப்பிட்ருக்க வண்டி வாகனம் வச்சுருக்கிறோம், வீடு கட்டுறதுக்குரிய விஷயத்துக்கு வரேன். பொறுமையாக இருங்க. கூப்பிட்றேன், உட்காருங்க. இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். ஒருவன் நடக்கும் முறை, செலுத்தும் முறை, செல்லும் வேகம், அத்தனையும் அவன் மன உணர்வு நமக்கு தெரியும். ஆவணி மாதத்தில் உனக்கு வீட்டுக்கு அடிக்கல் நாட்டிக்கலாம்ப்பா. அதில் உனக்கு பணம் நிறைவாக கிடைக்கும், புனிதமாக செயல்படுவாய். வெற்றி உண்டு. நேரம் தர்மன் சொன்னான் பாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படி சொன்ன உடனே அஸ்வத்தமான் காதில் என்ன விழுந்துச்சு? யானைங்கிற வார்த்தை விழலை, அஸ்வத்தமானுங்கிற பேர் தான் விழுந்துச்சு. நேரம் புரியுதா? எந்த ஊர்? அது எந்த ஊர் பக்கம் இருக்குது? ஓகே, மதுரை தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கடன்பட்டு தான் அந்த தொழிலவே ஆரம்பித்து மனநிலைகளில் எப்படி வாழ்வதுங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கீங்க. இப்போ புதுமையாக அதை பெரிதளவுக்கு கொள்வதற்காக 2 இடங்களில் பேசி எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி செட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு தெளிவாக நடக்கவும் செய்யணும், அதுக்குரிய பணமும் கிடைக்கணும் என்பது தான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டுவாங்க. வேறு என்னடா வேணும் தம்பி? நிறைய பிளான் போட்டிருக்கிய, என்ன வேணும் சொல்லு. இந்த எக்ஸ்போர்ட் விஷயத்தை வெற்றியாக்கி தரேன், வாக்குவாதம் இல்லாமல் குடும்பத்தை அமைதிப்படுத்தி தரேன். இந்த பக்கத்தில் வா, பணம் கிடைக்கும், நிம்மதியாக இருப்பாயா. இந்தா குடும்பம் ஒத்து வாழ்வாயாக. கர்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள், அடுத்து வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? மதுரையிலேருந்து வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார் இருக்கா? வீடு இடம் சம்பந்தமாக வந்திருக்கீங்களா? வந்துருந்தா முன்னால் வந்து நின்றுங்க. இன்னொரு தடவை கால் நின்றுடா தம்பி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. காளி வா. குதிரை வெளியே போகுது, என்ன கேட்போம். யாருக்குடா திருமணம்? கண்ண மூடுறா. அப்பா காளியம்மன் கோயில் எங்கடா இருக்குது தம்பி? கால் வந்துட்டு வா. செஞ்சுருக்கான சொல்லவா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிரில்லை. ஒரு காலத்தில் மனதில் நினைத்தபடி ஒரு சில நட்புகளால் பாதிக்கப்பட்டு மன வருத்தப்பட்டு கடந்து போச்சு எல்லாம். இப்போ இந்த கல்யாண வாழ்க்கை என்பது கழுத்தில் கெட்டுற கல்யாணம் என்பது இதுதான் முதல்ல. அதை வெற்றியாக நடத்துறதுக்கு எப்போ நடக்கும்? எனது ஆடி அமாவாசை இந்த உலகத்தில் பெரும் திருவிழா. அந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆவணி ஆண்டு அறிக்கையில் உனது திருமணம் நிலைநாட்டப்படும். அதில் நீ வெற்றிகரமாக வாழவும் செய்வாய். கால் வந்துட்டு வா. சாமி வீட்டில் இருக்காங்க, தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கர்பசாமி இருக்காரு.
முனியாண்டி இருக்காரு. உன் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தெய்வம் தான் இல்லை. பேசணுங்க சார். அதை மட்டும் பேச வச்சு தாரேன். சரிங்க சார். ஆவணியில் கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தக்காரர்களை நம்பி வீண் பெயராத. சரிங்க. நண்பர்களால் நலம் கிடைக்கும். என் அருள் உனக்கு துணை கொடுக்கும். வெற்றி அடைவார். கர்பதாமிக்கு என்னப்பா வீடு சம்பந்தமான விஷயம்? யாருமா இவன்? கால் வந்துட்டு வா, பண்ணிடலாம். இன்னும் சில நாட்கள் இவனை இப்படி வைத்திருந்தா வீட்டில் இருக்காம எங்கேயும் திசை மாறி போயிடுவானோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? இந்த மனநிலைகள் மாறும். இதை சீர்படுத்தி அடக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க 2 ஒன்று போல. உன் பேர் என்னடா? நலன். பார்த்தியா, நலன் யார்? வனவாசம் போனவன். ஆமாம், நல சக்கரவர்த்தி நல்ல பையன். இவனுடைய கிரக நிலைகள் ஒரு பக்கம் காரணம். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது 4வது மாதத்திலிருந்தே மரபு உணர்வுகளும் மூளை உணர்வுகளும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக விட்டதுனால உள்ள நிலைமை தான் இது. புரியுதா? அதனால் இப்போ மாற்றப்பட முடியுமா? தெரபிகள் மூலமாகவும் தெய்வீகம் மூலமாகவும் இவனை அமைதிப்படுத்தி தருகிறேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாடா. வரலாம் பக்கத்தில். 3 முறை என்னைய பார்க்கவா. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் வந்து சேரும். காப்பாற்றி தரேன். கர்பதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? என்னம்மா உடல்ல? கால் வந்துட்டு வாமா. தண்டையணி வெண்டையங்கிங்கினி சதங்கையும் தண்டரோடு நெஞ்சத்தில் கொஞ்சவேலே. பிள்ளைகள் இருக்கா? பிள்ளைகள் இருக்காப்பா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2 பொண்ணு. கண்ண முடியுமா? கண்ண முடியுமா? தம்பி, கொண்டவாத ஜன்னி புரியுதா? தலையிலேருந்து உள்ள நரம்புலேருந்து ஒரு பக்கத்து முதுகெலும்பு சோல்டர் எல்லாமே அடிக்கடி பாதிக்கும். இரத்த ஓட்டங்கள் இல்லாமல் உணர்ச்சியற்ற மரமரப்பு தோன்றும். இதை குணமாக்க முடியும். பாதிப்பு இல்லாமல் ஆக்கித்தரேன். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வராது. கால் வந்துட்டு வரலாம். அதனால் இது சனி பகவானுடைய கிரக நிலைகளால் ஏற்பட்டது. செய்வன வைவன கோளாறுன்னு நீ எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம். அது தப்பான கருத்து. இந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். சற்று பொறுமையாக இருக்கணும். 90 நாட்கள் என்னை பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3 மாதத்தில் தெளிவு பண்ணி தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை பார். கால். அதே மதுரை மாநகர் கர்பசாமி கண்ணகி கால் சிலம்பு இழந்தாள். அதை மாதிரி என் கொலுசை இழந்து உன் சன்னிதானத்தில் எனக்கு கிடைச்சிடுதுன்னு சொல்லி வந்தோம். ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. 100 முறை. உட்காருமா. சுவாமியே, என்னம்மா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நல்லா உட்காந்துக்கா. ஹரிகர சுதனே, ஐயனார் கூட்டுறவில் இருந்து வாராளை ஒரு கன்னி மாறம்மா. வந்துதான் இருந்தாலும் அட்டி வைப்பாளி அம்மா. பேசாமடந்த எல்லோ பேச வைக்கும் காரணத்தை ஊரார் பேராற்ற உள்ளிருந்து ஆட்டுவவா யாரடி கன்னி மோகினி அவளோ. காலை கொண்டு காயை கொண்டு கால் கண்ண முடிக்காமா. கால் வந்துட்டு வா.
வரலாம். எப்போ கும்பிட போகிறீங்க? அடுத்து எப்போ கும்பிட போகிறீங்க? நான் வீட்டில் வச்சு எப்போ கும்பிட போகிறீங்க? அப்படியா? உண்மையை சொன்னால் ஒத்துக்கிடுவியா? தை மாதம் பொங்கலுக்கு மறுநாள் கும்பிடு. இனி வந்து பேசும், நீ சொல்கிறது நடக்கும், வெற்றி அடைவார். பெண் தெய்வமா? அதுக்கு நான் உத்தரவு இல்லைம்மா. பெண் தெய்வத்துக்கு தான் உத்தரவு. எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. ஆமாம், அதுக்கு அடுத்த உத்தரவில் பேசுவோம். சரியா? பேசுவோம். கர்பசாமிக்கு கர்பசாமி, என்னுடைய குடும்பத்தில் பண கஷ்டம், மன கஷ்டம், இந்த மாதிரி நிலைகள் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்றம் தரணும்னு கேட்டு வந்தவங்க. வணக்கம் செய்வோம் வாரீர். உங்கள் பேர்? எப்படி என்னை பார்க்க வந்திய? கால் வந்துட்டு வாங்க. உள்ளத்தால் தெளிவுள்ள மகன் நீ. மூட நம்பிக்கையில் கும்பிட வரல. உண்மையா இல்லையாப்பா? மூட நம்பிக்கையில் நீ கும்பிட வரல. ரொம்ப தெளிவாக அனந்தமாக நம்ம சாமி அப்படின்னு நினைத்து நீ வந்திருக்க. உட்கார். உன் பேர் என்ன? ஸ்வீட்டு கொண்டு வரலையே? உன் குற்றம் தானே அது. கொண்டு வரணும்ல. ஒரு 10 கிலோ வாங்கி தந்துட்டு போங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறேன்? எப்படி? கண்ண முடிவு பார்ப்போம், உனக்கு அது கிடைக்குமான்னு பார்ப்போம். கிடச்சிரும். நல்லா இருக்கும். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே பணத்தால் பல இழப்புகள், வேதனைகள் நடந்துருச்சு. உடல்நிலை சம்பந்தமாக அடிக்கடி ஒரு மன உபாதை, உள் உபாதைகள் தோன்றும். இதெல்லாம் கிரக நிலைகளால் ஆன விஷயம். இப்போ உனக்கு செல்வ சிறப்பும் சர்வ ஆரோக்கியமும் தந்து உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? உன் மனத்துக்கு நீ ரொம்ப உயர்வாக இருப்படா. கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு. சரியா? எடுத்து கொடு. வர வச்சு தரேன், அதுக்கு தானே மாலை கொடுத்தேன். பார்ட் டைம் ஊழியர்கள் வரலையா? என்னைய கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. பக்கத்தில் வா, என் நெருக்கி வா, பண்ணிக்கா. உன் பணமெல்லாம் வந்து சேர்ந்துருப்பா. இந்தா, எல்லா செல்வம் கிடைத்து இனிமையாக இருப்பாய். வெற்றி உண்டு. இந்தா மகளே, செல்வமாயிரு, ஐஸ்வர்யமாயிரு. சக்தி சுரூபா நமோ நம. நாராயணா நமோ. குடும்பத்தோடு வந்தவர்கள். சரக்கு இருந்தா அவுத்து விடு, சலாம் போட்டு. என்ன எங்க ஐயா அண்ணன் போத்தி எண்ணெய் பேத்தி எண்ணெய் கால் நின்று வாடா தம்பி. தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வந்து நாட்டமுள்ளார் நட்பு நாடி வரும் நம்பிக்கை வைத்தவர்க்கு கோடி வரும் வாக்கு தரும் நல்வாழ்வும் தரும் நலமும் வளமும். அப்பா விநாயகர் எங்கடா இருக்காரு? வழங்க வரும் செல்வாக்கு தரும். யார் பாட்டுது? விநாயகர் பாட்டு. சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. கிண்கிணி சதங்கை கொஞ்சம் ஓடி வரும் முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகரை பற்றி சீர்காழி பாடியிருக்கார். புரியுதா?
உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ள தெய்வம் நடமாட்டம் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் சோதனையான காலம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. 1.5 ஆண்டு காலங்கள் பொல்லாத கடன்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள் இவைகளெல்லாம் நடக்கும். அவசியமில்லாமல் நல்லவர்களை பகைவர்களாக கற்பனை செய்கின்ற நேரம் இது.